அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வணக்கம். நான் இங்கே என் வாழ்வில் நடந்த கசப்பான அனுபவங்களை கதையாக கொடுத்திருக்கிறேன். கதையை முழுமையாக கேட்டுவிட்டு தங்கள் கருத்துக்களை கண்ணியமான முறையில் பதிவு செய்யவும். நான் 27 வயது சிங்கப்பூர் வேலை கிடைத்து சென்று விட்டேன். கடந்த 6 வருடங்களாக அங்கே பணி செய்து வருகிறேன். அனைத்தும் நன்றாக சென்றபோது எனது தாய் மாமா மகளை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நானும் மகிழ்ச்சியா என் வாழ்க்கையை தொடரலாம் என்ற போதுதான் எனக்கு பிரச்சனை உண்டானது. எனது மனைவி என்னுடன் சரியாக பேசவில்லை. என்னை ஒதுக்கினாள். புது பெண் சரியாகி விடுவாள் என விட்டுவிட்டேன். நாட்கள் நகர்ந்தன. என்னை அவள் நெருங்கவே விடவில்லை. மிக நொந்து போனேன். வீட்டில் காட்டிக்கொள்ளவில்லை. எனது மாமா என் அம்மாவிடம் மிக பாசமாயிருப்பார். நான் வெளிநாடு என் மனைவி உருவில் அவளை நான் என்னுடன் சிங்கப்பூர் அழைத்து வந்தேன். அவளும் சந்தோஷமாக தான் இருந்தாள். அவளோ என்னை நெருங்கவே விடாமல் பார்த்து கொண்டாள். அதற்கு இப்போ என்ன அவசரம், கொஞ்சம் பழகிவிட்டு பார்த்து கொள்ளலாம் என்றாள். நாட்கள் சென்றது. அவளை அழைத்து பேசினேன். அப்போதுதான் அவள் என்னிடம், மாமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஒரு உண்மையை உனக்கு சொல்கிறேன். நான் பெண்ணாக என்னை உணர்ந்ததே இல்லை. இதை அப்பாவிடம் சொன்ன போது என்னை அடிக்க பாய்ந்தார். அவருக்கு பயந்தே நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். நான் திருநம்பியாக இருப்பேனோ என்று சந்தேகிக்கிறேன். நீ நெருங்கும் போது எனக்கு எதுவும் தோன்றவில்லை. ஆதலால் தான் உன்னை விட்டு விலகி இருந்தேன். என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் மாமா. நான் உன்னை எந்த விதத்திலும் தொல்லை செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு வேலை இங்கே வாங்கி கொடு. நான் என்னை பார்த்து கொள்கிறேன் என்கிறாள். அவளது தோழியொருத்தியை மனம் முடிப்பதாக கூறுகிறாள். என் மாமாவிடம் சொல்ல முடியுமா? சொன்னால் அவர் இதை தாங்கிக் கொள்வாரா? இல்லை. வேறு ஏதேனும் தவறான முடிவு எடுத்து விடுவாரோ? வீட்டில் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என தெரியவில்லை. நண்பர்கள் ஏளனம் செய்வார்கள். நான் என் மனைவிக்கு மன்னிக்கவும் எப்படி அழைப்பது என்று தெரியவில்லை. நான் இப்பொழுது அவளுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். சமூகம் என்னை எப்படி பார்க்கும் என பயந்தேன். வழக்கறிஞர் சகோதரி ஆலோசனை வழங்குவதாக உறுதி கூறினார். எனக்கு ஒன்று தோன்றியது. நான் மக்களிடம் கேட்கிறேன். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று கூறினேன். வித்தியாசமான முயற்சி செய்து பார்ப்போம் என்றார். உங்கள் தீர்ப்பு என்னவென்று தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என முடிவு செய்கிறேன். ஒரு விண்ணப்பம். என் மனநிலையை புரிந்து கொண்டு கண்ணியமான வார்த்தைகளில் நீங்கள் நினைப்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.